நான் சுதா சமையல்லேருந்து பேசுகிறேன். இங்கே பாருங்கள் கேப்சிகம் கறி எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். கேப்சிகம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய், வெங்காயம், நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு போடுங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டுட்டு அப்புறமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியை. இது காலையில் கொண்டக்கடலை சாதம் செஞ்சேன். அதுக்கு சைடிஷ் தான் சூப்பரான சுவையான கேப்சிகம் கறி. நல்லா வணங்கட்டும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு சும்மா லைட்டாக போடுங்க, நிறையா போட்டுறதுங்க. ஒரு நிமிஷம் இருடா வரேன். புரியல, நான் வரேன், இரு, வெயிட் பண்ண வரேன். நல்லா வணக்கிட்டுங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சாரி மக்களே, வீடியோ எடுக்கும்போது பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது. நல்லா வணக்கினதுக்கப்புறம் கேப்சிகம் பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய துண்டாக இருக்கணும், சின்ன துண்டாக இருக்கக்கூடாது. இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு இது காரம் சுத்தமாக இருக்காது. அதனால் காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள். அந்த கொண்டக்கடலை சாதத்துக்கு இந்த கறி கேப்சிகம் கறி செம சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியே சேர்க்க வேணாம், சிம்மில் வச்சுட்டா அதுவே தண்ணி இறங்கிடும் அந்த நேர்வையிலேயே. இப்போ பாருங்கள், ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். சிம்மில் வச்சுருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன்.
சாரி மக்களே, சாரி மக்களே. இது பார்த்தீங்களா, தண்ணி வருது பாருங்கள், அதுவாகவே தண்ணி வரும். இது பாருங்கள், நம்ம தண்ணி வந்து இதுக்கு சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அது வந்து உங்களுக்கு வேகணுன்னாலும் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்க்குறனா சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேணாம். இதுன்னு வரேன் கொஞ்சோண்டு, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். உப்பெல்லாம் போதுமா என்னென்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே. நான் வீடியோவுக்காகலாம் சொல்லலை, நீங்கள் லைவ் போட்டாலும் சரி போடலனாலும் சரி, இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. பத்தலைனா போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மூடி வச்சிடறோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுக்குன்னு ஹையில் வைக்காதீங்க, லோவிலே வைங்க, ஏன்னா கறிக்கிடும் அப்புறம். நீங்கள் பாருங்கள், இது வீட்லேயே மரம் இருக்கிறதுனால அப்பப்போ வேணுங்கிறப்ப பிச்சு பிச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். சூப்பரான ஃப்ரெஷ்ஷாக எங்கள் கருவேப்பிலை வந்து அவ்வளோ வாசம் அடிக்கும். வீட்டு கருவேப்பிலை வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். மிஷின் ஓடி முடிச்சிருச்சு. இதுக்கு ஒரு மூடி போட்டு இங்கே பாருங்கள், மேலே தூக்கி கல்லை வச்சிடணும். ஏன்னா காட்டு பகுதியில் இருக்கிறதுனால பூச்சி வரும் ஏதாவது. துணி வந்து ரெடி துவைச்சிருச்சு. ஓகே மக்களே, நீங்கள் பாருங்கப்பா, உங்களுக்கு லைவாகவே செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, கேப்சிகம் கறி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான கொண்டக்கடலை சாதத்துக்கு வந்து கேப்சிகம் கறி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம், நல்லா காரமாக இருக்கும். இந்த ஏற்கனவே இது வந்து கேப்சிகத்தில் வந்து காரமே இருக்காது. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். எல்லாம் சுதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் எதாக இருந்தாலும் போடுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் மறந்துடாமல் லைக்கை போட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கேப்சிகம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக்கை போட்டு பாருங்கள். நான் பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இதெல்லாம் பாருங்கள், மீஷோவில் வாங்கினேன். சின்னதாக கச்சிதமாக இருக்கும் இந்த டப்பாலாம். ஒரு 9 டப்பான்னு நினைக்கிறேன், 9 10 தெரில. அப்படியே ஒரு செட்டாக அப்படியே வாங்கினேன். மஞ்சத்தூள் டப்பா இங்கே பாருங்கள், எல்லாமே மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு இதெல்லாம் எல்லாமே போட்டுக்கலாம். சின்னதாக குட்டியாகவும் இருக்குது. நிறையா பொருள் வாங்கி வச்சோம்னாக்கா வீணாக போயிடுது, வண்டு வச்சிருது. அதனால் தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக வாங்கிக்கிறது. 50 100ன்னு வாங்கி இந்த
இந்த டப்பா எவ்வளோ கொள்ளுமோ அதை மட்டும் வாங்கிக்கிறது. அதிகமாக வாங்கினாலும் வண்டு வச்சு அது காய வச்சு நம்ம அது ஒரு வேலை, பெரிய வேலையாக இருக்கும். பாருங்க, சூப்பரான சுவையான கேட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஈஸியான வேலை தான் இது. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. லெமன் சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லாம் லைக்கை போட்டு பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே.